எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஒரு புரட்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். வரி குறைப்பால் மக்கள் அதிக பொருட்களை வாங்குவார்கள் என்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் விஜய் இன்று பிரச்சாரம். ஹெலிகாப்டரில் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கண்காணித்து மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உதவிட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தனது பிரச்சார பயணத்தை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் வரவில்லை என இபிஎஸ் விமர்சனம். பிங்க் பஸ்ஸில் வந்து தன்னை வீழ்த்துவதாக கூறும் துணை முதலமைச்சர் அரசு பேருந்துகளை முதலில் சரியாக பராமரிக்கட்டும் என்றும் காட்டம். சீன அதிபருடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர். அடுத்த ஆண்டு அதிபர் டிரம்ப் சீனா செல்வார் என தகவல். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தகனம். ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. இறுதி ஊர்வலத்தில் நடனமாடிய மனைவி பிரியங்கா. இனி விரிவான செய்திகள். பிரிட்டன் அரசர் 3ஆம் சார்லஸ் பரிசாக அளித்த மரத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் நட்டு வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை ஒட்டி மன்னர் சார்லஸ் கடம்ப மரம் ஒன்றை பரிசாக அளித்திருந்தார். அந்த மரத்தை தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நட்டு வைத்தார். எண் 7 லோக் கல்யாண் மார்கில் அமைந்துள்ள அந்த இல்லத்தில் மரத்தை நட்டு நீரூற்றிய பிரதமர் அதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மன்னர் சார்லஸ் உடனான சந்திப்பின் போது சுற்றுச்சூழல் மற்றும் அதை பராமரிப்பது தொடர்பாக பேசியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மிகப்பெரிய புரட்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு சீரமைத்தது. இதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பை அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். வரி குறைப்பு வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதுகுறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் அதிக பொருட்களை வாங்குவார்கள் என்றும் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் தெரிவித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நன்றாக செயல்படுத்தப்படுவதாக மக்கள் தெரிவித்த கருத்து தனக்கு மன நிறைவை அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்று வந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். அங்கு விண்ணப்பத்துடன் நின்றிருந்த பொதுமக்களிடம் ஏதேனும் குறைகள் உள்ளதா என முதலமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மக்கள் மன நிறைவுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கண்காணித்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தனது பரப்புரையை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ராசிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட இபிஎஸ் பிங்க் பேருந்தில் வந்து தன்னை வீழ்த்தப் போவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதை கடுமையாக சாடினார். துணை முதலமைச்சர் முதலில் அரசு பேருந்துகளின் நிலையை கவனிக்கட்டும் என்றும் கூறினார். நாகையில் விஜய் இன்று பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். அவர் ஹெலிகாப்டரில் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. காலை 11 மணிக்கு நாகை செல்லும் விஜய் அங்குள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகே உரை நிகழ்த்துகிறார். இதனைத் தொடர்ந்து மாலை திருவாரூர் செல்லும் விஜய் அங்கு பரப்புரையை மேற்கொள்கிறார். பரப்புரைக்கு வரும் தாவேகாவினருக்கு தலைமை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினரும் செய்துள்ளனர். நாகையில் விஜய் இன்று மேற்கொள்ள இருக்கும் பிரச்சாரத்தின் போது மின்சாரத்தை தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. விஜயின் பிரச்சார பயணத்தின் போது தாவேகாவினர் ஆபத்தான முறையில் கட்டடங்களிலும் கம்பங்களிலும் ஏறுகின்றனர். இதனால் பயணத்தின் போது மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என தாவேகாவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதை ஏற்று இன்று நாகையில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மின்சாரம் தடை செய்யப்படுகிறது. டாஸ்மாக் பணத்தில் திமுகவினர் முப்பெரும் விழா நடத்துவதாக அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். கரூரில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் யாருக்கு திருடன் ஊழல்வாதி என பட்டம் கொடுத்தாரோ அந்த செந்தில் பாலாஜியை வைத்து இன்று முப்பெரும் விழா நடத்தியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தில் திமுகவுக்கு காங்கிரஸ் அடிபணிந்து வேலை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாகை, திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அடுத்த வாரம் சனிக்கிழமை பிரச்சார பயணத்தில் மாற்றம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த சனிக்கிழமை வடசென்னை, திருவாரூரில் அவர் பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதில் திடீர் மாற்றமாக சேலம், நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.